பேசுகிறேன். உலகமே மிக நெருக்கடியான சூழலுக்கு உள்ளான இந்த காலகட்டத்தில் என் அருமை நண்பரும் ஆற்றல் மிகுந்த திரைப்பட இயக்குனருமான திரு ஏகம்பவாணன் அவர்கள் உலக அரங்கில் முகநூல் வாயிலாக கவிதை போட்டிகள் வைத்து ஒரு அற்புதமான இலக்கிய நிகழ்வை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏகம்பவாணன் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேல் என் அன்பை பெற்றவர். நான் அவரது நேசத்தை பெற்றவன். திரைப்படத் துறையில், திரைப்பாட்டுத் துறையில் எண்ணற்ற இயக்குனர்களை நான் கண்டிருக்கின்றேன். அதிலே என் அன்பு உடன்பிறப்பு ஏகம்பவாணன் அவர்கள் தனிச்சிறப்பு மிக்கவர், ஆற்றல் மிக்கவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இளைஞர் ஏகம்பவாணன். அவர் முகநூல் வாயிலாக, வாட்ஸ்ஆப் வாயிலாக நிகழ்த்துகிற இந்த அற்புதமான போற்றத்தகுந்த கவிதை போட்டி என்பது தமிழ் சமூகம் போற்றப்படக்கூடியது, அவரை வாழ்த்தி வரவேற்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த கவிதை போட்டிகள் உலக அரங்கில் உள்ள இளைஞர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தன் இலக்கிய ஆர்வத்தை, எழுத்து ஆற்றலை நம்முன்னே அவர்கள் விரித்து காட்டுகிறார்கள், எழுதி காட்டுகிறார்கள், படைத்து காட்டுகிறார்கள். இது அற்புதமான ஒரு வாசல். முகநூல் என்பது வாட்ஸ்ஆப் என்கிற செயலின் மூலமாக கவிதை இலக்கியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த தருணம் இது என்று நாம் கருதலாம். அப்படி பல ஆளுமைகள் இந்த கவிதை போட்டியில் நடுவர்களாக இருந்து சிறப்பாக தன் பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நானும் என் அன்பு நண்பர் ஏகம்பவாணன் அவர்களின் கட்டளைக்கு இணங்க இன்று நடுவராக இருந்து, உலகமெல்லாம் இருந்து இங்கே வரப்பெற்ற கவிதைகளை கண்ணுற்று நுட்பமாக படித்து தேர்ந்து தெளிந்து 3 கவிதைகளையும் 3 ஆறுதல் பரிசு பெறும் கவிதைகளையும் நான் தெரிவு செய்திருக்கின்றேன். அதை இந்த நேரத்தில் உங்கள் முன் படைப்பதற்கு நான் விருப்பமாக உள்ளேன். எண்ணற்ற கவிதைகள் வந்து குவிந்தன. அதிலே தேர்ந்த கவிதைகளை, மிக செறிவான கவிதைகளை, பாடுபொருள்களுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட, அந்த விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட கவிதைகளை 22 கவிதைகள் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அற்புதமான கவிதைகள். இந்த நெருக்கடியான சூழலிலும் உலக அரங்கில் தமிழ் ஆர்வலர்கள், இளைஞர்கள், பெருமக்கள், பெண்கள் இவ்வளவு நேர்த்தியாக தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறார்களே என்று நான் வியந்து போனேன். பாராட்டுவதில் நான் இப்பொழுது மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட அந்த கவிதையின் வரிசையில் இருந்து உங்களுக்கு ஆறுதல் பரிசு பெறுகின்ற 3 கவிதைகளை இப்பொழுது நான் உங்கள் முன் தெரியப்படுத்துகிறேன். 3ஆம் ஆறுதல் பரிசு பெறுகின்ற கவிதை அன்பு கவிஞர் செங்கதிர்வானம் என்கிற கவிஞர் படைத்திருக்கின்றார். அவர் இந்த பாடுபொருள் என்னவென்றால், எனக்கு பிடித்த பருவம் என்கின்ற தலைப்பை தாங்கி எழுதப்பட்ட கவிதைகள். அவர் எடுத்துக்கொண்ட பருவம் பள்ளி பருவம். ஒரு 25 வரிகளில் அவர் தன் கருத்தை சொல்கிறார். சாதி மதங்களற்ற, சமத்துவத்தில் நிலையான, பேதங்களற்ற அந்த மாணவ பருவமே எனக்கு பிடித்த பருவம் என்று அவர் வரையறுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த பொருளை தாங்கிய அந்த கவிதை செங்கதிர்வாணனின் கவிதை ஆறுதல் பரிசு 3ஆம் இடத்தில் பெறுகிறது.
அவருக்கு என் வாழ்த்துகள். அடுத்ததாக ஆறுதல் பரிசு பெறுகிற இரண்டாம் கவிதை கவிஞர் கோமகன் அவர்கள் எழுதிய கவிதை. அவர் எனக்கு பிடித்த பருவம் என்னவென்று அவர் சொல்கிறார் எனில் முதுமை பருவத்தை அவர் வரையறுத்து காட்டுகிறார். முதுமை பருவத்தில் அவர் பெற்ற அனுபவங்கள், அவர் பெற்ற ஆற்றல்கள், அவர் பெற்ற உலக நடப்புகள், அவர் அறிந்தது, அவர் பார்த்தது, அவர் கண்ணுற்றது எல்லாம் தனக்கு அடுத்து வருகிற சந்ததிக்கு, தலைமுறைக்கு அது பாடமாக, பலனாக, படிக்கற்களாக விளங்கும். ஆகவே என் முதுமை பருவமே எனக்கு பிடித்த பருவம் என்று அவர் எழுதி காட்டுகிறார். திரு கோமகன் அவர்கள் எழுதிய கவிதை இரண்டாம் இடம் வகிக்கின்றன. அடுத்ததாக ஆறுதல் பரிசு பெறுகின்ற அந்த முதல் கவிதை கவிஞர் ராம் கனி அவர்கள் எழுதியிருக்கிறார். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அவருடைய அந்த 25 வரிகளுக்குள் மிகாமல் எழுதப்பட்ட அந்த கவிதைகள் நம் மனத்தை கொள்ளை கொள்கின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த வரிகளை கொண்டது. ஆகவே ஆறுதல் பரிசு முதல் பரிசு ராம் கனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து முதல் 3 இடங்களை பெற்ற கவிதைகள் இங்கே நான் உங்கள் முன் வெளிப்படுத்துகிறேன். 3ஆம் பரிசு பெறுகிற அந்த கவிதையை கவிஞர் கோவி அருணா அவர்கள் படைத்திருக்கின்றார். கோவி அருணா அவர்கள் படைத்திருந்த அந்த கவிதை இளம் பருவத்தை பற்றியது, இளமை பருவத்தை பற்றியது. மிக சிறப்பாக தன் பாடுபொருளை அவர் இங்கே வழங்கியிருக்கின்றார். அந்த கவிதை 3ஆம் இடம் வகுக்கிறது. 2ஆம் பரிசு பெற்ற கவிதை கவிஞர் வீரமணி அவர்கள் படைத்திருக்கின்றார். அவரும் இளம் பருவத்தை பற்றி, இளமை பருவத்தை பற்றி அவர் மிக அற்புதமாக எழுதி காட்டியிருக்கின்றார். அந்த கவிதைகளையெல்லாம் அந்த கவிதை வரிகளையெல்லாம் உங்கள் முன் நான் படித்து காட்டுவேன், வாசித்து காட்டுவேன். ஆனால் நீங்கள் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த கவிஞர் பெருமக்களின் கவிதைகளை முழுமையாக படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கவிதை வரிசை என்னோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். 2ஆம் பரிசு பெறுபவர் அன்பு கவிஞர் வீரமணி அவர்கள். முதல் பரிசு பெறுபவர் இந்த கவிதை போட்டியின் நான் நடுவராக இருந்து தெரிவு செய்த இந்த கவிதை போட்டியின் முதல் பரிசு பெறுகின்ற கவிஞர் லா சா பா என்கின்ற கவிஞர். லா சா பா என்கின்ற கவிஞர் உள்ளபடியே இந்த 22 கவிதை வரிசையில் என் மனத்தை, என் இருதயத்தை, என் உள்ளத்தை ஒரு கணம் ஆட்டி வைத்த கவிதை என்று சொல்லலாம். ஏனென்றால் அனுபவங்கள் மிக பெரிது, அனுபவங்கள் தருகிற பாடம் மிக பெரிது, அனுபவங்கள் கற்பிக்கின்ற வரலாறு மிக பெரிது. அப்படிப்பட்ட தன் கவிதையின் மூலமாக அவர் அனுபவத்தை, அவர் வாழ்க்கையை, அவர் எண்ணத்தை நம் முன்னே வரிகளாக எழுதி காட்டியிருக்கின்றார் கவிஞர் லா சா பா அவர்கள். அவர் தனக்கு பிடித்த பருவமாக முதுமை பருவத்தை அவர் தெரிவு செய்திருக்கிறார். அவர் இந்த கவிதையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னவென்றால், முதுமை பெற்ற பிறகு முதியவர்களை, பெற்றோர்களை பிள்ளைகள் தனிமைப்படுத்திவிடக்கூடாது. முதியோர் இல்லங்களில் அவர்களை அடைத்துவிடக்கூடாது. பாராமுகமாக பெற்றோர்களிடம் பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த கருத்தை அவர் லாபகமாக இருதயத்தில் ஊசி நுழைப்பது போல் அந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். எங்கோ இருக்கின்ற தன் மகனை நினைத்து அவர் எழுதுகிறார். சிறு வயதில் அவன் குழந்தையாக இருக்கிற பொழுது, பள்ளி பருவத்தில், அவன் இளைய பருவத்தில்
அவன் வாலிப வயது அடைந்த பருவத்தில் எல்லாம் என் பிள்ளையை நான் இப்படி நேசித்து வளர்த்தேன், கண் போர பாவித்தேன், இமை போர அவனை நான் காத்து வளர்த்தேன். ஆனால் இன்று என் பிள்ளை என்னிடமில்லை. கடல் கடந்து கண்டம் கடந்து தூர தேசத்தில் எங்கோ ஒரு பணியில் அவன் இருக்கின்றான். நானும் என் மனைவியும் அனாதைகள் போல இங்கே அவருடன் நினைவுகளின் மூலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே என் பிள்ளை எறும்பு கடித்தாலும் தூசு அவன் மீது பட்டாலும் துடித்து போகின்ற பெற்றோர் நாங்கள். இன்று பிள்ளையின் நினைவாக, பெற்ற மகனின் நினைவாக கடைசி காலத்தை கண்ணுற்று கடந்து எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்று தனது கண்ணீர் வரிகளின் மூலம் அந்த கவிதையை அவர் முடித்திருப்பார். ஆகவே இதில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், என்ன கருத்தை நமக்கு தெரிவிக்கிறார் என்றால், பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது அன்பும் பாசமும் கருணையும் நேசமும் கொண்டவர்களாக இந்த சமூகத்தில் விளங்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் அழகாக சொல்லாமல் சொல்கிறார். ஆகவே என் மனத்தை பறித்த கொள்ளை கொண்ட அந்த கவிதையே லாசாப்பா அவர்கள் எழுதிய கவிதையை முதல் பரிசாக நான் தெரிவு செய்திருக்கின்றேன். ஆகவே போட்டியில் இது 1, 2, 3 என்ற வரிசைதான். ஆகவே மொத்தத்தில் இந்த கவிதை போட்டியில் முழுமையாக அனைத்து கவிதைகளும் சிறந்த கவிதைகள் தான் என்று சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பை, அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் அருமை நண்பர் திரு இயக்குனர் ஏகம்பவாணன் அவர்களுக்கு மறுமுறையும்